உலகத்திலே நிறைய நாடுகளில் வித்தியாசமான திருவிழாக்கள் இருக்கு. நம்மளை வியப்புல ஆழ்த்த செய்கிற திருவிழாக்கள்லாம் இருக்கு. தக்காளியை விட்டு எரியிற திருவிழாலாம் இருக்கு. இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்கல்ல, ஒருத்தர் மேலே ஒருத்தர் தக்காளி கல்லை விட்டு எரியிற திருவிழாலாம் இருக்கு. ஆனால் புத்தகங்களுக்கு திருவிழா நடத்துகிற புத்திசாலித்தனமும் புத்தி கூர்மையும் தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால தான் இங்கே வயது வேறுபாடு இன்றி 5லிருந்து 50 வரை நிறைய மனிதர்கள் உட்காந்துருக்கீங்க. சின்ன பையனாக இருக்கிறப்போ தொலைக்காட்சியில் ஞாயிற்றுக்கிழமையில் சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறது உண்டு. அப்போ ஒருத்தர் பேசுகிறது மேலே எனக்கு பயங்கரமான பைத்தியம். அவர் தான் துவக்கத்தில் பேசுவார். பைத்தியம் மாதிரி உட்காந்து கேட்பேன். அவர் பேசும்போது எங்கேயுமே நகரவே மாட்டேன். அவர் நல்ல நகைச்சுவையாக பேசிட்டு முடிக்கும்போது ஒரு நல்ல கருத்து சொல்லுவார். நகைச்சுவையெல்லாம் கேட்டு மகிழ்ந்தால் மட்டும் போதாது, அந்த கருத்துக்களை கேட்டு வளரவும் வேணும்னு ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு அடித்தளம் போட்டவர். அவரை உண்மையிலே சொல்லணும்னா மனசார அவரை பார்த்து தான் பேசணுங்கிற ஆசை வந்தது. 4 பேரை சிரிக்க வைக்கணுங்கிற எண்ணம் வந்தது. அப்போ சும்மா எதையாவது பேசக்கூடாது, அவர் சொன்ன மாதிரி நம்மளும் எதையாவது கருத்து சொல்லணுங்கிறது இருந்துச்சு. வாசிக்க ஆரம்பித்தோம், படிக்க ஆரம்பித்தோம். என்னுடைய கல்லூரி நாட்களில் எல்லாரும் வாத்தியார்கள்லாம் பாடம் நடத்தும் போது நான் கீழே உட்காந்து காமராஜரையும் கக்கனையும் அலெக்சாண்டரையும் நிறைய பேரை வாசிச்சிருக்கேன். அந்த புத்தகம் தான் என்ன ஆகியிருக்கு, அந்த இத்துணுண்டு பையனை வெடித்து யாரை பார்த்து ரசித்து பேச வேண்டும் என்று நினைத்தனோ அந்த மதுரை முத்து அண்ணனுக்கு அருகாமையில் ஒரு இருக்கையை எனக்கு அமர்த்தி கொடுத்துருக்கு. ஒரு ஆய்வு சொல்லுது, இன்னைக்கு இருக்கிற தலைமுறை டிஸ்ட்ராக்டட் ஜெனரேஷன் ஒரு கருத்து பதிவு செய்கிறாங்க. என்ன டிஸ்ட்ராக்டட் ஜெனரேஷன்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்மளாம் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது வீட்டில் அப்பா அம்மா கூப்பிட்டு நமக்கு அடையாளப்படுத்துனாங்க. இந்த பொதுவாரு காரு, இந்த பஸ்ஸு, மேலே பாரு அடே அப்பா ஃப்ளைட்டு. இப்போ அவன் கூப்பிட்றான், அப்பா லைக் பண்ணினா ஹார்ட் வருது பார்த்தியா, அதை அமைக்கிறாத காசு போயிடும். அவன் சொல்கிறான், நம்ம சரிப்பா நான் தொடவே மாட்டேன். ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன்ஸாக இருக்கிறாங்கங்கிறாங்க. துருத்துருன்னு இருக்கேன் புள்ள. எல்லார் வீட்லேயும் புள்ள அப்படி தானே இருக்குது. முன்னெல்லாம் பள்ளிக்கூடத்தில் ஒருத்தன் துருத்துன்னு இருப்பேன். இப்போ வாத்தியாரை தவிர எல்லாருமே துருத்துருன்னே இருக்காங்க. அவர் பரிதாபமாக உட்காந்துருக்காரு. எங்கடா உங்களாம் கயத்தை போட்டு கட்டுறதா என்னடாச்சு? இப்போ இந்த ஹைப்பர் ஆக்டிவாக துருத்துருன்னு டிஸ்ட்ராக்டடாக இருக்கிற ஜெனரேஷன் இருக்குல்ல, இதை எப்படி சார் நல்வழிப்படுத்துறது? நீங்கள் முன்னாடிலாம் எல்லார் வீட்டுக்கும் போனால் குழந்தை, வள்ளுவர் தான் சொன்னார், யாழ் இனிது குழல் இனிது என்பார் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார். குழந்தை இருக்கிற வீடுன்னா அழகு. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அழகாக இருப்பாங்க. அம்மா அழகாக இருப்பாங்க, அப்பா சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்பா கோமா அம்மா கிட்ட வருவார். புள்ள அழுதுச்சுன்னா ஆத்தின்னு போய் பிள்ளையை தூக்குவார். அந்த வீட்டில் இருக்கிற ஆயா ஐயா எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. பிள்ளைக்கு பாட்டு பாடுவாங்க, கதை சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லா குழந்தை பிறந்த வீட்டுக்குள்ளேயும் போங்களேன், உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு, கத்திரிக்காய் கூடையில் தூங்க போச்சுன்னா பிள்ளை சொல்லிடுது. நம்ம நல்ல பெரிய உருண்டையாக உணிச்சு மூக்கு வாய் எல்லாத்துலையும் திணிச்சு சாந்து அடைக்கிற மாதிரி அடைச்சிடுறோம். உருளைக்கிழங்கு எந்த கூடையில் இருந்திருக்கணும்? உருளைக்கிழங்கு கூடையில் தான் இருந்திருக்கணும். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கூடைக்கு போனதே பெரிய தப்பு. இது ஒரு பாட்டு. ஏன் இதெல்லாம் செய்கிறோம்னா, நமக்கு அவனை பொறுமையாக திறக்க வச்சு அந்த 2 இட்லியை ஊட்டுற அளவுக்கு என்ன இல்லை, நிதானம் இல்லை. பிள்ளை கேட்டுச்சா? இப்போ இன்னைக்கு பிள்ளைகளாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமில்ல, பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் தள்ளிக்கிட்டே இருக்காங்க செல்ஃபோனை. அதில் கண்டது கழியது வருது. நான் நிறைய பார்க்குறேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டது கழியது வருது பிள்ளை செல்ஃபோனில். அவன் அதை தள்ளிக்கிட்டே இருக்கான். என்ன ஃபோனை வாங்க போனால் நம்மளை முறைக்கிறான், கொண்டு விட உடனேங்கிறான். அப்பா அம்மா ஃபோனை வாங்கினா எங்கள் பிள்ளை அழுகுமோன்னு அது கையில் இருந்தால் சந்தோஷம். ஆஃபீஸர் கூப்பிட்ற, சார் ஃபோன் அடிச்சா ஏன் கட் பண்ணுறீங்க? தெரியலையே சார். அவன் சொல்கிறான், நான் தான் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவர் கட் பண்ணி விட்டேங்கிறான். அவன் கான்ஃபிடென்ட்டாக கட் பண்ணுறான். இப்போ நம்ம எங்கேயோ இருந்து இந்த பிள்ளைகள்ட்டு தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணிடுறோம், செல்ஃபோனை கொடுத்தா வீட்டில் பேசாமல் இருக்கேன், நம்ம வாட்டில் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு தப்பிக்கிறதுக்கு பெற்றோர்கள் செய்கிற முயற்சி இருக்குல்ல. சில வீடுகள்லாம் அம்மா பார்க்குறாங்க செல்ஃபோனில், அதுக்கு எதை பார்க்கணும்னே இல்லாமல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல செல்ஃபோனில். நம்ம தேடி யாரெல்லாம் சமீபத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி போய் பார்த்தீங்க சோசியல் மீடியாவில்? நம்ம போகிறோம், அதுவாக வருது. வாரத்தை பூரா வாரி அரைஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மா பார்க்குறாங்க, ஒரே வாரத்தில் உதட்டை சிவப்பாக்க வேண்டுமா,
எலும்புச்சம்பழத்தில் தக்காளியை பிழிந்து கொஞ்சம் சர்க்கரையை போட்டு ஒரு வாரம் உதட்டில் ஓயாமல் தேய்த்து வந்தால் உதடு சிவப்பாயிவிடும். திரும்பி பார்த்தா பிள்ளை எலும்புச்சங்காடு நிற்கிது, வாமா சேர்ந்து தேய்ப்பான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிள்ளை ஸ்கூல் முடித்து வீட்டுக்குள்ளே வருது, அப்பாவும் அம்மாவும் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த பிள்ளை செல்ஃபோன் எடுக்குமா? அந்த பிள்ளை செல்ஃபோன் எடுக்குமா? அப்பா மடியில் வந்து உட்காரும், என்னப்பா வாசிக்கிறேன்னு கேட்கும். அம்மா கிட்ட போய் உட்காரும், என்னம்மா படிச்சுக்கிட்டே இருக்கேன்னு கேட்கும். தெரிந்தோ தெரியாமலோ அந்த பிள்ளைகளுக்கு வாசிப்பு பழக்கமாகும். இந்த வாசிப்பு பழக்கம் ஏன் முக்கியம்? நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்போமே. நம்ம எல்லா பிள்ளைகளும் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறோம், பிள்ளை நல்ல காலேஜுக்கு போகணுன்னு நினைக்கிறோம், நல்ல வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறோம். எதுக்கு? இந்தியா வல்லரசு ஆக்குறக்கா? சாகித்ய அகாடமி விருது பெறுவதற்கா? நல்லாசிரியர் விருது பெறுவதற்கா? அர்ஜுனா, பத்மபூஷன் பெர் ஆனம் சேலரி என்ன? 7.5 lakhs. ரொம்ப கம்மியாக இருக்கே தம்பி. எங்கேயோ காசு சம்பாரிச்சா போதுங்கிற மனோநிலைக்கு என்ன ஆயிட்டோம்? தள்ளப்பட்டுட்டோம். சரிதானே? எங்கேயோ காசு சம்பாரிச்சா போதும்னு என்ன ஆயிட்டோம்? தள்ள ஆரம்பிச்சிட்டோம்ல. இந்த காசு சம்பாதிக்கிறது முக்கியம்னு திருக்குறள் சொல்றார். என்ன சொல்றாரு? பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை. காசு சம்பாதிக்க தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். காசு சம்பாதிக்கிற தப்புன்னு நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்லவே மாட்டேன். நல்லா யோசிச்சு பாருங்களேன், உங்கள் ஊரில், உங்கள் வீதியில், உங்கள் தெருவில் உங்கள் சொந்தக்காரன் ஒருத்தர் 2 தலைமுறைக்கு முன்னாடி நீங்கள் காசு இல்லாத போது உங்களை பார்த்த பார்வையும் இன்னைக்கு உங்கள் புள்ள நல்லா படித்து நல்ல நிலைமையில கழுத்தில் சங்கிலி போட்டுருக்கிற பார்க்குற பார்வை என்னவா இருக்கு? வேறையா மாறி இருக்குல்ல. இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, பொருள் அல்லவரை, ஒரு பொருளாவே இல்லை, பொருளாக செய்யும், அவனை மதிக்கிற ஆளா செய்கிறது பொருள் அல்லது இல்லை பொருள்ங்கிறார். காசை விட உன்னை பெரிய ஆளாக்குறது எதுவுமே இல்லைனாங்கிறார். சரி, காசை விட பெரிய ஆளாக்குறது எதுவுமே இல்லை, அப்போ காசு எப்படி வேணா சம்பாரிச்சிடலாமா? இது முக்கியமான கேள்வி. சரிதானே? காசை எப்படி வேணா சம்பாரிச்சிடலாமா? ஒரு பையன் MBA முடிச்சிட்டான், அப்பா போப்பா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார், அவர்கிட்ட போய் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கன்னு அப்பா அமுச்சு வச்சிட்டார். இவனுக்கு கிளம்பி போயிட்டான். சார், இது மாதிரி பிஸ்னஸ் கற்றுக்கலான்னு வந்தேன். சரி தம்பி, டெய்ரி தான் இன்றைக்கி இந்தியாவுடைய பெரிய மார்க்கெட்டு, இம்போர்ட்னாலும் எக்ஸ்போர்ட்னாலும் பெரிய ஆள் ஆகிடலாம். பேசிக் கற்றுக்க 4 விஷயம் சொல்கிறேன். முதல் விஷயம், பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். எழுதிக்கிட்டான், நோட் எடுத்துக்கிட்டான். பஞ்சுவாலிட்டி, காலையில் 5 மணிக்கு பால் கறந்தினா சாயங்காலமும் கறக்கணும். ஓகே. பாயிண்ட் நம்பர் 2, மாடு என்ன சாப்பிடுதுங்கிறத கவனமாக இருக்கணும். சோர்ஸ் ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் ப்ராஃபிட் வரும். சரி, மாடு என்ன சாப்பிடுங்கிறத கவனமாக இருக்கணும். 3வது, 1 லிட்டர் பாலில் 1/4 லிட்டர் தண்ணி கிடக்கணும். கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதில் தான் நீ என்ன ஆக போகிறங்கிறதே இருக்குது. எக்காரணத்தை கொண்டு நீ பால் கறக்கும் போது மாட்டுக்காரன் அதை பார்த்துடக்கூடாதுன்னு இருக்கான். அவன் ஊரா விட்டு மாட்டிலையா பால் கறந்து. இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்ங்கிறார். எப்படி? அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி. இன்னைக்கு சென்னையில் ஒரு காவல்துறை அதிகாரியை கைது பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் இருக்கிறவங்க, பல்வேறு துறையில் அவங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ பாலியல் தொழிலை ஒடுக்குகிற துறையில் அந்த அம்மா சிறப்பு காவல் ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர் கேடட். அவங்க வீட்டிலையும் இன்னும் சில இடங்கள்லையும் தேடி பார்த்தா 5.42 கோடி அந்த அம்மா பதுக்கி இருக்கிறதா பிடிச்சிருக்கிறாங்க. 5 கோடி சம்பாரிச்சா நல்லாத்தான் இருக்கும். லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பிடிச்சா எப்படி இருக்கும்? இதை யார் சொல்லி கொடுக்குறா? இதை யார் சொல்லி கொடுக்குறா? அவன் வளரும்போது அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருளும் படித்தான்னா, சக ஊழியர் காசு வாங்கும்போது இவன் வெடிப்பானா மாட்டானா? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அறிவார்ந்தவர்களாக இருக்கிறாங்க, சரி எல்லாம் ஓகே. அவனுக்கு ஒன்று மிஸ் ஆகுது சார். என்ன தெரியுமா? இன்றைய தலைமுறை பிள்ளைகளிடம் உணர்வு ரொம்ப குறைவாக இருக்கு. எத்தனை பேர் அத்தை மேலே உசுராக இருக்கான்? எத்தனை பேர் மாமா மேலே பிரியமாக இருக்கான்? எத்தனை பேருக்கு தாத்தாவை ரொம்ப பிடிச்சிருக்கு? எத்தனை பேருக்கு பாட்டினா ரொம்ப சரி? ஒன்று விட்ட மாமா செத்ததுக்கு இங்கே இருக்கிற எல்லா பெரியவங்களும் அழுதுருக்கோம்ல.
யாரோ ஒரு அத்தையுடைய விபத்துக்கு நம்ம எல்லாரும் சாப்பிடாம இருந்திருக்கோம்ல. ஒரு வேளை இன்னைக்கு தாத்தா தவறிட்டாருங்கிற செய்தி பேரனுக்கு போனால் தாத்தா இவ்வளோ நாள் எங்கே இருந்தாருன்னு கேட்குறான்ல சார். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? பெற்றோர்களை பிள்ளைகள் பெற்றோராக பார்க்காம ஏடிஎம் மிஷின்களாக பார்க்கிற கலாச்சாரம் வளர்ந்துருச்சா இல்லையா? வளர்ந்துருச்சா இல்லையா? யார் இவனுக்கு இதை கடத்துறது? நாமுத்துக்குமார் அண்ணன் அணிலாடு மூன்றில்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். நான் இன்றைக்கி கூட அதை வாங்கியிருக்கேன். அந்த புத்தகம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 170க்கும் மேற்பட்ட சிறைகளில் நூலகம் அமைக்கிற பணியை செய்கிறாங்க. அண்ணன் ஜின்னான்னு ஒருத்தர் உடன் செய்கிறார். அந்த நூலகங்களுக்கு 1000 அணிலாடு மூன்றில் புத்தகமும் 1000 வேடிக்கை பார்ப்போன்னு வாங்கி கொடுத்தேன். சிறைச்சாலையில் இருக்கவன் படிக்கணுங்கிறதுக்காக. ஏன் தெரியுமா? ஏன் சிறைச்சாலையில் இருக்க அதை படிக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, அம்மானா என்ன, அப்பானா என்ன, தம்பினா யார், அக்கானா யார், மாமா அத்தை பெரியப்பா சின்னம்மா பெரியம்மா ஆயா அம்மாவளி ஆயா அப்பாவளி அப்பத்தா எல்லாத்தையும் பற்றி எழுதியிருக்காரு நாமத்துக்குமார். அதில் நாமத்துக்குமாரோடைய அப்பா பற்றி அதில் எழுதியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பகுதியை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நாமத்துக்குமாரோடைய அப்பா தவறிடுறார். தவறின உடனே நாமத்துக்குமாரோடைய அப்பாவோட டைரியை எடுத்து பார்க்குறாரு நாமத்துக்குமார். ட்ரங்கு பெட்டியிலேருந்து அந்த 16வது நாள் அந்த காரியம் செய்வோம்ல, அன்னைக்கு டைரியை எடுத்து வாசிக்கிறார். எடுத்தோடனே நாமத்துக்குமார் என்ன பண்ணுறாருன்னா 1975 ஜூலை 12ஆம் தேதிக்கு போகிறார். ஏன்னா அது நாமத்துக்குமார் பிறந்த நாள். நம்ம பிறந்த நாளில் நம்ம அப்பா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதில் எழுதுகிறாரு, அண்ணன் சற்றே சாய்ந்த கையெழுத்தில் இந்த ஒற்றை வரியை எழுதியிருந்தீர்களப்பா, இந்த உலகத்தின் 2வது அறிவாளி பிறந்து விட்டான். இது நாமத்துக்குமாரோடைய அப்பா நாமத்துக்குமார் பிறந்தப்ப எழுதினது குறிப்பு. அன்று நீங்கள் என் மீது வைத்த மூட நம்பிக்கை எனது தன்னம்பிக்கையாக இன்று மாறி இருக்கிறது. அதனால்தான் நாமத்துக்குமார் உலகம் போற்றும் கவிஞனாயிருக்கிறான் என்று எழுதி கொண்டிருந்த போது இந்த உலகத்தின் 3வது அறிவாளி என் விரலை பிடித்து விளையாட அழைத்து கொண்டிருக்கிறான் எழுதார் நாமத்துக்குமார். ஆதவன் நாமத்துக்குமார் வந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து காஞ்சிபுரத்திலிருந்து மாமல்லபுரத்துக்கு கடற்கரையை வேடிக்கை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க. நண்பர்கள்லாம் சைக்கிளில் போகிறாங்க. நாமத்துக்குமாரோட அப்பா நாமத்துக்குமாரை ஓட்டை விட்டு பின்னாடி உட்கார்ந்ததே கிடையாது. தனியாக அனுப்புறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. நாமத்துக்குமாரோட அம்மா சின்ன வயசில் 1.5 வயசில் தவறிட்டாங்க. ஆயா வேணாங்கிறாங்க. அப்பா போடான்னு அனுப்பிச்சி வச்சிட்டார். நண்பர்கள்லாம் காஞ்சிபுரத்துலேருந்து 60-80 கிலோமீட்டரு சைக்கிளில் போயிட்டாங்க மாமல்லபுரம். அங்கே போய் கடற்கரையை பார்த்துட்டு திரும்பினா அப்பா நிற்கிறார் பின்னாடி. என்னப்பா? இல்லைடா அவனை தனியாக விட மனசில்டா வந்துட்டேன்டாங்கிறார் அப்பா. திரும்பி வரும்போது நாமத்துக்குமாரோடைய அப்பா ஓட்டுறாரு, நாமத்துக்குமார் பின்னாடி உட்காந்துருக்கார். ஓட்டிகிட்டே வர்றாங்க. அங்கேருந்து நிறைய பேசிக்கிட்டே வந்து வராங்க. இப்போ அப்பா தவறுனதுக்கப்புறம் அப்பாவுடைய அஸ்தியை கரைக்கிறதுக்கு மாமல்லபுரம் கடற்கரைக்கு எடுத்துகிட்டு போகிறார் நாமத்துக்குமார். கரைச்சிட்டு திரும்பி வரும்போது எழுதுறாரு, அன்று நான் கடந்து வந்த பாதை என் வாழ்வில் என்றுமே கடக்க முடியாத பாதை அப்பா அப்படின்னு எழுதுறாரு. இந்த உணர்வுகளை வாசித்த குழந்தை அப்பாவை ஏடிஎம் மிஷினாக பார்க்குமா? இந்த உணர்வுகளை வாசித்த குழந்தை. என் பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணன் இருக்கார். அவர் பையனை தினந்தோறும் அடிப்பார் திட்டுவார். தினந்தோறும் அடிப்பார் திட்டுவார். எனக்கு அவர்கிட்ட போய் ஒரு நாள் சொல்லணும்னு தோணும். நாளைக்கு உங்களுக்கு வயசான காலத்தில் உங்கள் பையன் உங்களை எப்படி சார் ட்ரீட் பண்ணுவான்னு கேட்கணும்னு தோணும். என்னால் முடியல. காந்தியுடைய சத்திய சோதனையில் ஒரு பகுதி அப்பாக்கள் வாசிக்க வேண்டிய பகுதி. காந்தி சின்ன வயசில் நிறைய தவறுகள் பண்ணார், தெரியும்ல எல்லாருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் டெய்லி வந்து ஒருத்தர் ராமாயணம் சொல்லிகிட்டே போகிறார். இந்த ராமே ரொம்ப நல்லவன்னு அவர் நினச்சிருக்காரு. இப்போ ராமே இவ்வளோ நல்லவனாக இருக்கானே, டெய்லி இதை கேட்குறாங்களே, நம்ம இவ்வளோ தப்பு பண்ணுறோமே, அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டால் என்னன்னு ஒரு யோசனை காந்திக்கு. என்ன பண்ணுறாரு, ஒரு கடுதாசி எழுதுறார். அப்பா நான் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன், என்னைய தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அப்பா கையில் கடுதாசி போய் சேர்ந்துருச்சு. காந்தி எதிர்த்தாப்புல நிற்கிறார். யோசிச்சு பாருங்க, தப்பு பண்ணோம்னு ஊர்லேருந்து எவனா வந்து சொன்னாலே உரிச்சு உப்பை தடவிடுவாங்க. நம்மளே எல்லா தப்பை எழுதிட்டோம்னு ஒத்துக்கிட்டாச்சு. லெட்ரு அப்பா கைக்கு போய் சேர்ற வரைக்கும் ஒன்றும் புரியலை. சேர்ந்த உடனே கை காலெலாம் நடுங்குது காந்திக்கு. ஆத்தி கொல்ல போகிறாங்களே. காந்தியோட அப்பா காந்தி செஞ்ச எல்லா தவறையும் ஒவ்வொன்றா வாசிக்கிட்டே வர்றாரு.
கடைசி வாசித்து முடித்ததுக்கு அப்புறம் காந்தி அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? அவர் பெரம்பு எடுக்கலை. காந்தி அப்பா அந்த கடிதத்தை மடித்து வச்சுட்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டார். காந்தியோட அப்பா என்ன பண்ணார்? 2 சொட்டு கண்ணீர் விட்டார். காந்தி எழுதுகிறார், இதை சொல்லிட்டு, இந்த உலகத்தை வென்ற அகிம்சையை நான் எங்கு கற்றேன் என்று எல்லோரும் கேட்கிறார்கள், என் அப்பாவின் 2 துளி கண்ணீரில் கற்றேன்னு காந்தி எழுதுறார். நாமத்துக்கு ஒரு 10ஆம் கிளாஸ் பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா வர்றாரு, டேய் ஏடா உட்காந்து படிச்சுட்டே இருக்க, டென்ட் கொட்டையில் ரத்த கண்ணீர் படம் போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு வாடாங்கிறார் அப்பா. அப்பா தமிழாசிரியர், நாமத்துக்கு அப்பா ஒரு பயங்கரமான தமிழாசிரியர், வீடு முழுக்க புத்தகங்களாக நிரப்பினவர், புத்தகங்கள் வாங்கினதுனால கடனாளியானவர். அந்த அப்பா சொல்கிறாரு, ஏய் போடா படம் பார்த்துட்டு வாடா. நாமத்துக்குமார் சொல்லிடுறாரு, இல்லைப்பா நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும். இந்த தகவலை சொல்லிட்டு நாமத்துக்குமார் இப்படி எழுதுறாரு, ஒருவேளை அன்று நீங்கள் ஏய் சினிமா போனால் பிச்சிருவேன், ஒழுங்காக உட்காந்து படிக்கணும் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக நான் சினிமாவுக்குத்தான் போயிருப்பேன், உட்காந்து படித்திருக்க மாட்டேன்னு எழுது. நான் பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது ரொம்ப முக்கியமாக இந்த கதையை சொல்லுவேன். ஒரு 2ஆம் கிளாஸ் பையன் அம்மா கிட்ட போய் கேட்டிருக்கான். தொடங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கும், பின்னாடி புரியும் நம்புகிறேன். செக்ஸ்னா என்னம்மான்னு கேட்டிருக்கான். அம்மா செவ்வில் பேத்து அடி உரிச்சு. அப்பா வர்றாரு, ஏன்டி பிள்ளைய போட்டு இந்த அடி அடிச்சிருக்க, எங்க அவன் செக்ஸ்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்பா பின்னிட்டார். பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போயிட்டாங்க பிள்ளைய. என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க பிள்ளைக்கு, உங்கள் நம்ம பள்ளிக்கூடம் அனுப்பினான். டீச்சர் என்ன கேட்டான், செக்ஸ்னா என்னன்னு கேட்டான். டீச்சர் உங்கள் பிள்ளை தான் பள்ளிக்கூடத்தில் வந்து எல்லா பிள்ளையும் கெடுக்குதுன்னு அவங்களுக்கு அடின்னு அடிச்சு கடைசி பெஞ்சில் அவன் மூஞ்சி மோரெலாம் வீங்கி உட்காந்துருக்கான். பக்கத்தில் இருந்த பையன் கேட்டிருக்கான், என்ன மாப்பிள்ளை ஏன்டா அந்த அடி அடிக்கிறான், செக்ஸ்னா என்னடா தெரியலடா, அந்த ஐடி கார்டில் கடைசியில் போட்டுருந்துச்சா, அது என்னன்னு கேட்க போனோம் தாண்டா இந்த அடி அடிக்கிறான். அவன் பாலினம் என்னன்னு கேட்டிருக்கான். மேலு ஃபீமேல்னா முடிஞ்சு போச்சு, ஆளாளுக்கு மேலுக்கு போட்டு அடிச்சு அவனை. குழந்தைகளிடம் நீங்கள் அமர்ந்து உரையாட வேண்டும் என்பதை எல்லா புத்தகங்களும் ஏதோ ஒரு வரியில் உங்களுக்கு நிச்சயம் பதிவு செய்து